அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது உடல்நிலை மோசமடைந்து வருவதாக வெளியான வதந்திகளை நிராகரித்து ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். தனது வாழ்க்கையில் இதுவரை நன்றாக உணர்ந்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். என்ன விவரம் என பார்க்கலாம். அமெரிக்காவில் அதிபராக பதவியேற்றிருக்கும் ட்ரம்புக்கு தற்போது 79 வயதாகும் நிலையில் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் இஸ் ட்ரம்ப் டெட் என்ற ஹேஷ்டேகுகள் ட்ரெண்ட் ஆகின. இதனையடுத்து அமெரிக்க அதிபர் மாளிகை போட்டோ ஒன்றை வெளியிட்டு ட்ரம்பின் உடல்நிலை குறித்து விளக்கியிருந்தது. ட்ரம்ப் நல்ல உடல்நலத்தோடு இருப்பதாகவும் கோல்ஃப் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருப்பதாகவும் பதிவிட்டது. மேலும் ஜேடி வான்ஸ் விளக்கமும் அளித்திருந்தார். இரவில் தொலைபேசி அழைப்புகளை செய்யும் கடைசி நபர் அவர்தான். காலையில் எழுந்ததும் முதலில் தொலைபேசி அழைப்புகளை செய்யும் முதல் நபர் அவர்தான். அமெரிக்க ஜனாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். மீதமுள்ள பதவிக்காலத்தை நிறைவேற்றப் போகிறார். அமெரிக்க மக்களுக்கு சிறந்த காரியங்களை செய்வார் என்று நான் மிகவும் நம்பிக்கையுடன் உணர்கிறேன் என்று பேசினார். மேலும் ட்ரூத் சோஷியல் பதிவொன்றில் ஜோ பைடன் பல நாட்கள் பொதுவில் தோன்றாமல் இருப்பார். ஊடகங்கள் அவரை ஷார்ப் மற்றும் டாப் ஆஃப் ஹிஸ் கேம் என்று கூறும். இதற்கிடையில் அவர் டயப்பர்களை அணிந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அமெரிக்க வரலாற்றில் வேறு எந்த அதிபர்களை விடவும் ட்ரம்ப் அதிக பொதுவேலை நேரங்களை செலவிடுகிறார் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதற்கு ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதில் பதிவிட்டுள்ளார். அதில் உடல்நிலை குறித்த ஊகங்களை நிராகரித்து தான் வாழ்க்கையில் ஒருபோதும் நன்றாக உணர்ந்ததில்லை, நெவர் ஃபெல்ட் பெட்டர் என்று குறிப்பிட்டார். வாஷிங்டன் டிசி குற்றமில்லாத மண்டலமாக மாறியுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.